வணக்கம், இது தாராஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் அப்பளக்குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல அடுப்பத்தை வச்சு வானலை வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பூண்டு, பல்லு பூண்டு இடித்து போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு பொரிஞ்ச உடனே ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 1/4 கிலோ அளவுக்கு கோஸு கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஸ்டஃபிங் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கோஸ் வேகிறதுக்காக லைட்டாக தண்ணி தெளித்து வேக விட்டுக்கலாம். கோஸ் வெந்துடுச்சு. இப்போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு திருவின தேங்காவை அதில் போட்டுக்கலாம். போட்டு சேர்த்து வதக்கி வதங்கினதும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ அதே வானலில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ரெண்டு வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வதக்கிடலாம். இந்த வெங்காய தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு தான் போடுறேன். இப்போது டம்ப்ளிங்ஸ் ஒன்று செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு தட்டில் தண்ணி ஊற்றி எத்தனை அப்பளம் இருக்கும் உங்கள்கிட்ட அந்த அப்பளத்தை ஊற வச்சுருங்க. ஊறின அப்பளத்தை எடுத்து அதில் கொஞ்சமாக கோஸ் ஸ்டஃபிங்கை வச்சு சீல் பண்ணி டம்ப்ளிங்ஸாக ரெடி பண்ணிக்கலாம். அப்பளம் நல்லா ஊறிடுச்சுன்னா ஸ்டஃபிங் நல்லா உள்ள ஸ்டஃப் ஆகிடும். டம்ப்ளிங்ஸும் நல்லா பிடிச்சிக்கும். அப்பளம் ஊறலைனா தான் நம்மளுக்கு கொஞ்சம்
விரிஞ்சிக்கிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் அப்பளத்தை நல்லா ஊற வச்சுருங்க. ஓரளவுக்கு நல்லா ஊறின பிறகு ஸ்டஃபிங் வச்சோம்னா நல்லா டம்ப்ளிங்ஸ் நல்லா பிடிக்க நல்லா வரும். அதே மாதிரி எத்தனை அப்பளம் இருக்கோ அத்தனை அப்பளம் டம்ப்ளிங்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது அடுப்பத்தை வச்சு வானலில் கொஞ்சம் நிதானமாக எண்ணெய் ஊற்றி டம்ப்ளிங்ஸை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பொன்னிறமாக பொரிஞ்சிடுச்சு டம்ப்ளிங்ஸு. அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கு தேவையானது வந்து எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு, பட்டை, பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி வதக்கின விழுது, தேங்காய் கால் முடி அரைச்சி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் பட்டை, சோம்பு ஒரு 1/2 ஸ்பூனு, 4-5 பூண்டு பல் தட்டி போட்டுக்கலாம். வதக்கிட்டு பூண்டு வதங்கின பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சோம் இல்லைங்களா, அந்த விழுதை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வதக்கிறதுனால ரொம்ப வதக்க வேண்டாம். லைட்டாக வதங்கின உடனே குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூனு வெறும் மிளகாய் தூள். இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. மசாலா பச்சை வாசனம் போகிறதுக்காக லைட்டாக தண்ணி தெளித்து மசாலாவை கொதிக்க விடுங்க. இப்போது அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். மசாலா வதங்கினதும் அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். 1/4 கப். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. குழம்பு கொஞ்சம் திக்காகவே தான் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ கூடையோ குறையோ சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. உப்பு பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். குழம்பு கொதிச்சிட்டோன்னே எல்லா ரெடி பண்ண அப்பள டம்ப்ளிங்ஸை அதில் போட்டு ரொம்ப கொதிக்க விட வேணாம். கொதிச்ச உடனே கொத்தமல்லி தூவி குழம்பை இறக்கிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். சர்வ் பண்ணிடலாம். அப்பள குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரைஸுக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.